My name is My name is ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்டில் நம்பர் விட ஜஸ்டிஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சென்னை ஃபிஷ் மார்க்கெட். ஸோ அதுதான் இப்போ நான் என்னோடய போர்ட்ரேட் வியூவில் மொபைலில் வீடியோ எடுக்கிறேன். அது நீங்கள்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு லைவாக அப்படியே ஒரு மார்க்கெட்டுக்கு போய்ட்டு இந்த ஃபீல் இருக்கும். உங்களுக்காக நான் வெளியில் ஒரு இடத்துல போயிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே போகிறதுல இந்த மார்க்கெட்டை பார்த்தா அப்படியே உங்களுக்காக வீடியோ பண்ணலான்னு வந்தேன். நம்ம ஹெல்மெட்டில் பார்த்திங்கன்னா மொபைல் கேமரா மாற்றிட்டு அப்படியே நடந்து போகிறேன். ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் போய் மீன் புதுசாக வாங்குவீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது தான் சென்னை வானகரம் ஃபிஷ் மார்க்கெட். ஸோ அந்த இடம் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா 2 இல்லை 3 வருஷம்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இது அந்த இடத்துலையே. ஸோ அந்த இடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பார்க்கிங் பிளேஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வெளியும் விட்டுக்கலாம். உள்ள பார்க்கிங் பார்த்திங்கன்னா 5 ரூபாலேருந்து 10 ரூபா. ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு இங்கே மீன் வெட்டக்கூடிய இடங்கள் எல்லாமே அந்த மீன் மார்க்கெட்டுக்கு வெளியே எல்லாம் வெட்டுறாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு 20 ரூபா 30 25 ரூபா மீனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் வெட்டுறதோட இது இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது தான் பழனி மேலே படிக்கட்டு மாதிரி இருக்குல்ல. ஸோ இது தான் படி, இந்த ஃபிஷ் மார்க்கெட்டோட படி. அப்படியே நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக 1 by 2 3 4ன்னு போனேன். ஸோ அதாவது இந்த வீடியோ பண்ணுறேன் நீங்கள் பார்க்க பார்த்துக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் வந்து RJ BJ அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா அவங்க வீட்டில் உட்காந்து தம்பி வீடியோ எடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ அப்படியே போட்டு விட்டுலாம் தான் நினச்சேன். பட் இருந்தாலும் வாய்ஸ் ஓவர் பின்னாடி தந்தால் நல்லா இருக்குன்ட்டு. ஸோ அங்கே இருக்கிற மீனை பற்றிலாம் என்கிட்ட கேட்டுருந்தீங்கப்பா. சத்தியமாக எனக்கு மீனோட பேர் நிறைய எனக்கு தெரியாது. இப்போ தான் நானே இந்த மீன் மார்க்கெட்டுக்கு வரேன். பிகாஸ் வீட்டில் நிறைய கேட் வளர்க்குறேன். ஸோ அந்த சேம் டைம் அதுங்களுக்கு மீன் வாங்க போது இது பார்த்தீங்கன்னா தவளை இல்லைனா மத்தி மீன் நினைக்கிறேன். இதை நீங்கள் வெளியே இந்த மீன் வாங்கினீங்கன்னா 1 கிலோ 200 ரூபா 250 ரூபா விற்பாங்க, உங்களுக்கே தெரியும். பட் இந்த இடத்துல வாங்கினீங்கன்னா 1 கிலோ 100 rupees. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 kg 1.5 கிலோ பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ உங்களுக்கு 100 ரூபாய்க்கு தருவாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே கூட்டம் இருக்காது, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மீனை பார்த்தீங்களா, இது என்ன மீன் முடிஞ்சால் நீங்களே பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு 12 to 11 மணி 11 to 12 1 இந்த டைம் போனீங்கன்னா மிச்சம் மீதி இருக்கிற மீனை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு 100 ரூபாய்க்கு 2.5 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி தருவாங்க. பட் மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இதாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு நாள் நம்ம சாப்பிடக்கூடிய இதாக இருக்கும். பிகாஸ் தான் ஒன் டைம் இங்கே ஃபஸ்ட்டுலாம் வரப்போது ஐலா மீன் ஒரு மீன், அது பார்த்திங்கன்னா ஏழைக்கு வாங்கினேன்னா 2.5 கிலோ மீன் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன். ஸோ அதால் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். அந்த சேம் டைம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி, ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ஃபிஷ் தான் அதிகமாக சாப்பிடுவோமே. அதில் தான் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் நம்ம வீட்டு பக்கம் வாங்குறதோட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மிங்க. அதுதான் ஒரு ஸ்பெஷல். இங்கே எறா பார்த்திங்களா, இந்த அக்கா எறா விற்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ எறா கூட பார்த்திங்கன்னா 200 ரூபா சொன்னாங்க 1 கிலோ. அந்த டைம் நம்ம கையில் காசு அந்த மாதிரி அது தான் சொன்னோம் பார்த்திங்களா, அவங்க தூக்கி போட்டாங்களே. அது பார்த்தா ஐலா மீன் கைலா மீன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஏதோ ஒன்று நான் அந்த சேம் டைம் நம்ம பேசுகிறது யதார்த்தமாக பேசுறது நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. சேம் அந்த காரணத்தால் தான் நானே வாய்ஸ் ஓவர் தரலான்ட்டு. இந்த அக்கா இந்த மீன் எடுக்கிறாங்களா, இந்த மீனை பார்த்துட்டு நான் அவங்க கிட்டே கேட்டேன் என்னன்னுக்கா அக்கா இந்த மீன் எவ்வளோங்கன்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்களா 1.5 கிலோ 100 ரூபாப்பான்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துல வாங்கினேன். சார் அதை விட்டுருங்க, ஏன்னா நான் இப்போ இந்த வீடியோ எடுத்து பல நாள் ஆகிடுச்சா. ஸோ அதால் இதில் என்ன நடக்குதுன்னு எனக்கே மறந்து போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தம் 1 2 3 4 ஸ்டேஜ் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும், திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு, திரும்ப இதே மாதிரி அந்த பக்கம் ரைட்டு லெஃப்ட்டு, மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த 4 டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு மீனாக இருக்கும். இந்த மீனை பார்க்க போது உங்களுக்கு அதாவது எனக்கு என்ன விஷயம்னா, இந்த மீனை பார்க்க போது கறி வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மீனை வாங்கிட்டு போயிடலாம் போல். ஏன்னா நிறைய யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு நமக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும்ல. வீட்டில் அம்மா அப்பா இல்லாத டைம் நாமளே இந்த மாதிரி மீன் ஒரு 100 ரூபா வாங்கிட்டு அந்த மீன் குழம்பு சாப்பிட்டு வச்சு ஒண்டியாக சாப்பிட்டு எப்படி இருக்கும். ஸோ அப்படி வீட்டில் வந்து பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு அதாவது அதிகமாக கேட்ஸ் வளர்க்குறீங்க தெரியுமா, அவங்களாம் இந்த இடத்துலேருந்து மொத்தமாக மீன் வாங்கிட்டு போயிடலாம்ப்பா, என்னோடய சஜஷன். ஏன்னா நான் அப்படி தான் நான் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். பிகாஸ் நம்ம வீட்டு பக்கம் வர கடையில் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு 1/2 கிலோ அப்படி சொல்லுவாங்க. இங்கே 100 ரூபாய்க்கு 1 கிலோ, டபுள் மடங்கு. ஒன்று கொஞ்சம் லேட்டாக போனோன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் பார்த்திங்கன்னா 175% ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோன்னா 2 3 நாள் 1 வாரம் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம்.
ஒரு 175% ஃப்ரெஷ்னா ஒரு நாள் 2 நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி. ஸோ இங்கே ஒருத்தர் மீன் வாங்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மீனை தான் இவர்கிட்ட நான் வாங்கினேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ பட் இருந்தாலும் எனக்கு இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆனதுக்கு அடுத்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண நினச்சிட்டே இருந்தேன். பட் மறந்து போயிட்டேன். ஸோ இந்த இடத்து என்ன வச்சுன்னா நிறையா பேர் வீடியோ இந்த இடத்த பற்றி போட்டுக்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்ல. சென்னை ஃபிஷ் மார்க்கெட் வானகரம் அப்படி போட்டிங்கன்னாவே போதும். ஸோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கூட தரல. பிகாஸ் நானே சம்டைம் இந்த ரூட் இல்லை வீட்டிலேருந்து மற்றவங்களுக்கு சென்ட் பண்ண மேப் உள்ள தேடுவேன். அந்த டைமில் நான் தான் கண்டுபிடிச்சி சென்னை ஃபிஷ் மார்க்கெட்னு போட்டாவே இந்த இடம் தான் வருது. ஸோ அதான் தான் உங்களை லொக்கேஷன் கூட சொல்லலைப்பா. இந்த இடம் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியுங்கன்னா சென்னை ஃபிஷ் மார்க்கெட் அதோட வானகரம் சேர்த்துக்கோங்க. இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை வாயில் பிரிட்ஜிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு அடுத்து இந்த இடம் வரும். மழை டைமில் கொண்டு வந்து வாங்கலாம் போல். பட் எனக்கு இந்த இடத்துல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கட்டமைப்பில் ஒரு மைனஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் இது வந்து மீன் மார்க்கெட் மீன்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய இடம். இந்த படி மட்டும் பார்த்திங்கன்னா டைல்ஸ் போட்டிருக்க வேணாவோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் வழுக்கும் பார்த்திங்கம்மா. பட் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ப மாட்டீங்க ரொம்ப நீட்னஸ் இது தான் நான் சொன்னேன்ல ஒரு 4 டிபார்ட்மெண்ட். இது தான் இந்த கடைசி 2 டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் நான் 12 மணிக்கு மேலே போகிறதால அந்த அளவுக்கு நான் கூட்டத்தையே பார்த்தது. இது என்ன மீன் நினைக்கிறேன். இந்த மீன் எவ்வளோ நீங்கள் நம்ப மாட்டீங்க. 1 கிலோ 200 சொன்னாங்க இந்த மீன். நீங்கள் லெஃப்ட் பக்கம் பார்த்தீங்களா இதோ இந்த மீன் தான் 1 கிலோ 200. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 3-4-5 கிலோ இருக்கும் போல். ஸோ அப்போ எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க நீங்களே. ஸோ இந்த மாதிரி அதே நீங்கள் வெளியில் நம்ம வீட்டு பக்கம் இந்த மீன்லாம் கொண்டு வந்தாங்கன்னா 2000 3000 சொல்லுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து வாங்குறது எவ்வளோ பெஸ்ட் இல்லை. என்னடா திடீர்னு சைலண்ட் ஆகிட்டுன்னு நினைக்காதீங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நீட்னஸ் இருக்காதுன்னு நினச்சேன். பட் இந்த வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டில் செம்ம நீட்டாக இருந்துச்சு. உண்மையிலே நீட்னஸ்னால் செம்ம நீட்டு சான்சல் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அப்பப்போ வந்து அங்கே இருக்க வேலையாட்கள் பார்த்திங்கன்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம ரொம்ப லோக்கலுக்கு போனோன்னா கொஞ்சம் கலீஜாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். பட் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுல்ல. ஸோ இந்த மீனெல்லாம் பார்த்தீங்களா சொர்ரா மீன் பெரிய மீனை பார்க்கல, குட்டி மீன். மேபி நான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் விடியங்காலையில் சீக்கிரமாக போனேன்னா மேபி நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கலாம் போல். அதுக்கு அந்த மாதிரி நான் போனேன்னா இந்த வீடியோஸ் வந்து வியூஸ் போகணும். இந்த வீடியோஸ் வியூஸ் போயிடுச்சுன்னா நிச்சயம் நான் உங்களுக்காக விடியங்காலையில் இப்போ ஒரு 4 மணி 5 மணி 4 மணிக்கு போக தேவையில்ல, ஒரு 6 மணிக்கு நான் போகிறேன். அந்த மாதிரி டைமில் போனால் ஃபிஷ் இருக்கலாம் நமக்கு. என்னடா இது இவ்வளோ நேரம் கூட்டம் வந்துச்சு, இந்த இடத்துல கூட்டம்லாம் அப்படி கவனிக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4 டிபார்ட்மெண்ட் சொன்னேன்ல. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் 2, திரும்ப லாஸ்ட்டில் 2. இப்போ நான் கடைசி 2 டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறேன். அதை தான் கூட்டம் இல்லை. பிகாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு என்னோடய சாரி அதாவது ஒரு கால் வந்துச்சு. ஸோ அந்த வீடியோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ நான் அந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் மீன் வாங்கலைல்ல, நான் அப்படியே மீனை வாங்கிட்டு போய் அப்படியே எங்கள் வீட்டில் கேட்ஸுக்கு அண்ட் எனக்கும் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டேன். அவ்வளோதாப்பா அப்படி தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்கிறது, நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து விளம்பரம் படுத்துறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ அதால் தான். பிகாஸ் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மீனோட விலையும் அதிகமாக இருக்குது. ஸோ அதால் தான் இந்த இடத்துல சில பேர் மீன் வாங்கிட்டு வந்து அந்த பக்கம் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன்னா. பட் ஏதோ ஒன்று இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கு ரீசனு என்ன மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் பெட்ஸ் வச்சுக்கிறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், அதால் தான். ஸோ அந்த அக்கா பார்த்திங்கன்னா என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னேன்ல 1 கிலோ 100 ரூபா 1 கிலோ 100 அதுக்காக தான் நான் வந்தேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண போது தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுன்னு. ஸோ அதாவது நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன்னு. சில பேர் பார்த்திங்கன்னா இங்கே காட்டுற QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே அது அவங்களோட ஒரிஜினல் QR கோடு தான். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் போயிடும். ஸோ அந்த மீனெல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாவ். நிச்சயம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வானகரம் பிளேஸ்க்கு வாங்க, நியர்பை. பிகாஸ் நிறைய பிளேஸ் இருக்குது சென்னையில் மீன் மார்க்கெட்டுன்ட்டு. ஸோ அதில் இதுவும் இப்போ டெவலப்மெண்ட் ஆகிட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறது. மேபி யார் கண்டா இந்த வீடியோ நான் போட்ட டைம் என்னால் கூட இந்த இடம் ரீச் ஆகலாம். நண்டு பார்த்தீங்களா? சார் திரும்பி நான் சொல்லிட்டேன், நான் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாலாம் வாய்ஸ் ஓவர் தரமாட்டேன். யதார்த்தமாக உங்கள் வீட்டு பையன் சும்மா படுத்துட்டு என்னத்தை வாய்ஸ் ஓவர் தருவோன்னா அந்த மாதிரி தான் நானும் தருவேன். ஓகேவா? ஸோ நிச்சயம் உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுறீங்களோ அப்போ தான் என்னால் இந்த மாதிரி ட்ராவலிங் வீடியோஸ் மேக் பண்ண முடியும். பிகாஸ் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 1.5 year ஆகிடுச்சு. இப்போ தான் 40Kக்கு மேலேயே ரீச் ஆகுது.
நம்ம ஒன்று ரீச் ஆகணும் இல்லை. ஸோ ஒரு 1 மில்லியன் ஆச்சு. ஸோ அதை பார்த்தீங்களா அந்த மீனை. அந்த சேம் டைம் எல்லாம் நிறைய இந்த மீன் வெட்டுற மாதிரி கண்டென்ட்லாம் போட முடியலப்பா. ஏன்னா பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எனக்கு மட்டும் இப்போ ஆப் வைக்கிறாங்க. என்னென்னா மேனுவலாக சர்ச் பண்ணி எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குன்னு போட்டு வச்சிடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் சேனல் மட்டும் என்றைக்குமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஸோ அதால் தான் நம்மளால் எந்த வீடியோஸும் வெட்டுற மாதிரி க்ளீன் பண்ணுற மாதிரி போட முடியல. பிகாஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கூட நான் போட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்படி மீன் க்ளீன் பண்ணுறதுன்ட்டு. அந்த மீனை பார்த்தீங்களா எப்படி இருக்குது. வா இதில் ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு 1000 ரூபாய் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு மந்த்து ஒரு மாதத்துக்கு வேண்டிய மீன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம். ஸோ அங்கே பார்த்தீங்களா சில பேர் பார்ப்பீங்க என்ன ப்ரோ ஒரு மாதம் வரும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எவ்வளோ மீன் கொட்டி இருக்குதுல்ல. ஸோ அந்த மாதிரி மீன் மார்க்கெட்டு சென்னையில் வாநகரம் அதாவது மதுரவாயில் பக்கத்தில் இருக்குது. நான் இப்போ இந்த மீனை பார்த்து வாங்கணும்னு நினச்ச மாதிரி நீங்களும் வந்து வாங்கணும்னு நிச்சயம் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் நான் மீனை வாங்கிக்கிறேன் கன்ஃபார்ம். இப்போ தான் எனக்கு ஞாபகம் இது மத்தி மீன் நினைக்கிறேன். பிகாஸ் மத்தி மீனும் தவளை மீனும் ஒரே மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியும் அப்படி தான் நினைக்கிறேன். பட் மத்தி மீனோட தவளை கொஞ்சம் லைட்டாக நீளமாக இருக்கும். பட் இது நீங்கள் பெட்ஸுக்கு தரலாம். அதில் இருக்கிற முள்ளு கடை சாப்பிட்டு நான் சொன்னேன் தெரியுமா க்ளீன் பண்ணுவாங்க அடிக்கடின்ட்டு. ஸோ இப்போ நீங்களாக பார்க்குறீங்க இந்த வீடியோஸ்லேயும் உங்களுக்கு தெரியும் எனி டைம் இந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதால் ஹைஜீனிக் சொல்லலாம். பட் இருந்தாலும் மீன் மார்க்கெட் தானே ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் அப்படிலாம் கிடையாது. ஒன்று இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா ஃபிஷ் வாடை வராதுப்பா. ஆமாம் கைஸ் நான் சீரியஸாக சொல்கிறேன். இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் ஃபிஷ் வாடையே வராது. இதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா எனக்கு ஃபிஷ் மார்க்கெட்டில் ஃபிஷ் வாடை வரல. அந்த இடத்துல மீனை வாங்கிட்டு இந்த இடத்துல மீனை வாங்கணும்னு நினைக்கிறேன். பட் தெரியல இந்த வீடியோவை பார்த்தா தான் எனக்கே தெரியும். இந்த இடத்துல வாங்கின தப்பாக நான் நினைக்கிறேன்னு நீங்கள் உண்மையில். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ கடைசி இருக்குது பார்த்தீங்கன்னா வரப்போது இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் பேக் கொண்டு வந்துடுங்க. எந்த இடத்துல மீன் வாங்கினாலும் பேக் தர மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு பேக் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இந்த வீடியோ கடைசி இருக்குது பார்த்தீங்கன்னா மறந்துடாதீங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பேகு கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டெப்ஸுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு கடை இருக்கும். அங்கே மட்டும்தான் பேக் வாங்க முடியும். பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். ஸோ இது உங்களுக்கு வேணுமா வேணாம்ல. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா பேக் வாங்கிக்கிங்க. ஸோ இதோட அவ்வளோ தப்பா அங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறையா கட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம போய் கட் பண்ணிக்கலாம். வேறு என்ன சொல்கிறது வேறு அவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். வியூஸ் போனால் தான் மோட்டிவேஷனுக்கு நிறைய இந்த மாதிரி ட்ராவலிங் வீடியோ நான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ see you by next video. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃப்ரெண்ட்லி நெய்பர். ஸோ பை. My name is